அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. அண்ணா நம்ம பேருங்கண்ணா? முத்துக்குமாருங்க. ஓகேண்ணா. நம்ம கடை பேருங்கண்ணா? நம்ம ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, காங்கேயம் உணவுன்னு பேருங்க. ஓகேண்ணா. பள்ளிப்பாளையத்துலேருந்து குமாரபாளையம் போற ரோடுங்க. அக்ரஹாரம் பஸ் ஸ்டாப்லயே அமைஞ்சிருக்குதுங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நாங்க ஒரு 12 வருஷமா கடை நடத்திட்டு வரோம். 12 வருஷமா நடத்திட்டு வரீங்க. ஆமாங்க. சூப்பர் நம்ம சூப்பர்ண்ணா. கடையில பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபனு, ஓகேண்ணா. இட்லி, தோசை, பொங்கல் காம்போ போடுறோம். காம்போ ஆஃபரும் போட்டுட்டு காலையிலேயே? காலையிலேயே போடுறோங்க. ஓகேண்ணா. மதியம் பார்த்தீங்கன்னா, சைவ சாப்பாடு அன்லிமிட்டட் 50 ரூபாய்க்கு போடுறோம். 50 ரூபாய்க்கு? அசைவ சாப்பாடு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோரு, ஓகேண்ணா. சிந்தாமணி வறுவலோட குடுக்குறோங்க. 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு. 70 ரூபாய்க்கு? ஆமாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 70 ரூபாய்க்கு? 70 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பர். அது போக ஸ்பெஷலா சிக்கன் பிரியாணி, வார ஞாயிற்றுக்கிழமையான காம்போ ஆஃபர்ல சிக்கன் பிரியாணி கொடுக்குறேங்க. அது என்னங்கண்ணா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆஃபர் என்னன்னா 2 கிலோ சிக்கன் பிரியாணி, ஓகேண்ணா. சிந்தாமணி வறுவல் 1/4 கிலோ, அல்லைன்னா சில்லி சிக்கன் 1/4 கிலோ போட்டு ஓகே பார்சல்ல கொடுத்துறோம். ஃபேமிலி கரெக்டா இருக்கிற மாதிரி போட்டு கொடுக்குறேங்க. அதே எவ்வளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது பாத்தீங்கன்னா காம்போ உங்களுக்கு 760, 800 அது மாதிரி மாறி மாறி வருங்க. அந்த அமௌண்ட்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது வெறும் 70 ரூபாய்க்கும் பண்ணி கொடுக்குறீங்க, 700 ரூபாய்க்கும் அது அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் பண்ணி கொடுக்குறீங்க. அது போக பாத்தீங்கன்னா சாப்பாடு ஆர்டர் ரெகுலரா எல்லா வீடுகள் இருக்கு பாத்தீங்களா, வீடுகள், ஆமாண்ணா. தொழில் நிறுவனங்களுக்கு நாங்க டோர் டெலிவரி பண்றோம் இலவசமா. டோர் டெலிவரி மந்த்லி காம்போ, வார காம்போ போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வாரம், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா 3 வேளையும் கொடுத்துறோம் சாப்பாடு எல்லாம். அது ஒரு மெனு வச்சிருக்கிறேங்க. சூப்பர்ண்ணா. அது மாதிரி கொடுத்துட்டு வரோம். அது போக விசேஷங்களுக்கு ஆர்டர் பேர்ல என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துறோம். நம்ம ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சிந்தாமணி வறுவல், நாட்டுக்கோழி வறுவல், மட்டனு, இந்த ஐட்டம் தான் அதிகமா போயிட்டு இருக்குதுங்க. சரி, ஓகேண்ணா. இப்ப நம்ம காங்கேயம் உணவகத்துக்கு வரணும்னா எப்படிண்ணா வரணும்? இப்ப நம்ம நின்னுட்டு இருக்க இந்த இடத்துக்கு வரணும்னா? இது இருந்துக்கிற இடம் வந்து அக்ரஹாரம் பஸ் ஸ்டாப்புங்க. அக்ரஹாரம் பஸ் ஸ்டாப். பள்ளிப்பாளையத்துல பாத்தீங்கன்னா அக்ரஹாரம் பஸ் ஸ்டாப்ல தான் நம்ம கடை வந்து அழகா வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகேங்கண்ணா. இப்ப இந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்? பள்ளிப்பாளையத்துல இருந்து குமாரபாளையம் போற ரோடுங்க. அக்ரஹாரம் பஸ் ஸ்டாப் தான். வீடியோல பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க இந்த பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லி. அதான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி நான் கொடுக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு தனி நபர் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. வாரத்துல ஒரு நாள் சமைக்க மாட்டாங்க. அத மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அன்னைக்கு என்ன கேட்கறோம் அதுக்குள்ள நான் பிக்சட் ரேட்ல கொடுத்துறேங்க. ஓகேண்ணா. அது போக ஒரு வாரம் ஃபுல்லா வீட்டுக்கு வேணும்னாலும் அது தனியா கொடுத்துறோம். ஒரு வார காம்போ பாத்தீங்கன்னா ஒரு மெனு வச்சிருக்கிறோம். வார காம்போவும் வச்சிருக்கீங்க? 1000 ரூபீஸ் ஒரு ஆளுக்குங்க. 1000 ரூபாய் கொடுத்தா வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துறோம். ஓகேண்ணா. அது போக கம்பெனிகளுக்கு பாத்தீங்கன்னா டையிங், கார்மெண்ட்ஸ் நம்ம ஏரியா நிறைய இருக்கு. பள்ளிப்பாளையம்னாவே கார்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆமாங்கண்ணா. அதுல வேலை செய்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்புறம் மெக்கானிக் ஷாப், ஓகே, அது மாதிரி நிறைய இடம் இருக்குதுங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி சாப்பாடு என்ன சாப்பாடு கேக்குறாங்களோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சொல்லிட்டா போதும். என்ன தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு என்ன தேவைன்னா அது கொடுத்துறோம். கோதுமை உப்புமா காலையில ரெகுலரா கேட்கறவங்க அது தனியா இருக்கிறாங்க. ஓகே, அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன தேவையோ ஒரு 1 ஹவர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பிரியாணி பண்ணி கொடுக்குறீங்க, விருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இப்ப கார்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட்டிங் போறாங்கல்ல, ஆமாங்கண்ணா, அவங்க எங்க போறாங்களோ அங்கேயே கூட டெலிவரி கொடுத்துறாங்க. அதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. சூப்பர் 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 சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனா இப்ப நம்ம காங்கேயம் உணவகத்துல ஏதாச்சும் ஆஃபர் ஏதோ போயிட்டு இருக்குங்களாண்ணா? இப்பதான் அந்த 70 ரூபாய் சாப்பாடு போறதா இப்ப போயிட்டு இருக்குதுங்க. ஓகே. தீபாவளி வரைக்கும் ஆஃபர் மாத்திர மாதிரி இல்ல. தீபாவளி முடிஞ்சு தீபாவளி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் தான். ஆமாங்க. இப்பதான் ஆஃபர் போட்டு இருக்குதுங்க. 70 ரூபாய்க்கு சிந்தாமணி வறுவலோட போடுறது. அதான் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க, கட் அவுட்ல போட்டுருக்க பாருங்க. அளவில சாப்பாடு, அதுக்கப்புறம் சிந்தாமணி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் ரசம், மோருன்னு சொல்லிட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க, சிக்கன் பிரியாணியும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அனைத்து விசேஷங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டரின் பேர்ல வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம தொழில் நிறுவனங்களுக்கும் ஆர்டரின் பேர்ல வந்து காலை, மதியம், இரவு என 3 வேளையும் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து ரெடி பண்ணி நம்ம பள்ளிப்பாளையத்துல இருக்க காங்கேயம் உணவகத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கட் அவுட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கட் அவுட் அடிச்சு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம காங்கேயம் உணவகத்துல எத்தனை டைம் நான் சாப்பிட்டுருக்கீங்க? நான் ரெகுலரா கேனர் இருக்கிறப்ப டெய்லி சாப்பிட்டு தானே போவேன். இங்கேயே சாப்பிட்டுறத? கேனர் இருக்கிறப்ப இங்கேயே சாப்பிட்டு காலையில தோசை இதெல்லாம் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு. ஆனா ரேட் எல்லாம் எப்படின்னா? பரவாயில்லைங்கண்ணா. காலையில இதுதான் ஃபுல் சாப்பாடு வந்து 50 ரூபாண்ணா, நார்மல் சைவ சாப்பாடு. மீன் குழம்பு இது சிந்தாமணி எல்லாம் வாங்கினா 70 ரூபாண்ணா. அது எப்படின்னா இருக்கு? டேஸ்ட் எப்படின்னா இருக்குங்கண்ணா? ஆனா உண்மையே சொல்லணும், மத்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சில்லி இந்த சாப்பாடுக்கு அதுக்கு சில்லிக்கு 20 ரூபா தான் வித்தியாசம். ஆனா வெளியே வாங்கினா 100 ரூபா 60 ரூபாயாச்சும் வரும். 20 ரூபாய்க்கு. மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. ரேட்டு கம்மிங்கண்ணா. ரேட்டும் கம்மி, டேஸ்ட்டுங்கண்ணா டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா. எப்பவும் இங்க தான் சாப்பிடுறதுண்ணா. சரி, ஓகேண்ணா. நம்ம காங்கேயம் உணவுக்கு வரணும்னா எப்படின்னா வரணும்? பள்ளிப்பாளையத்துல இருந்து புதன் சந்தைப்பேட்டையில இருந்து அக்ரஹாரம் பஸ் ஸ்டாப் கிட்டே. சரி, ஓகேண்ணா. இப்ப நம்ம காங்கேயம் உணவகத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இங்க சாப்பிட்டதுல உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுனா? சிந்தாமணி வறுவல் நல்லா இருக்குண்ணா. சாப்பாடு மீன் குழம்பு நல்லா இருக்கு. வாரத்துல 2 டைம் வைப்பாங்க. குழம்பு நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா. நன்றி. ஓகேண்ணா. தேங்க்யூ. நம்ம காங்கேயம் உணவகம் பாத்தீங்கன்னா வாரம் முழுவதும் வீட்டு சாப்பாடு பாத்தீங்கன்னா செஞ்சு இலவசமா வந்து டோர் டெலிவரி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா
காலையில பாத்தீங்கன்னா 4 இட்லி அல்லது 4 தோசை, கோதுமை உப்புமா இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பொங்கல், சாம்பார், சட்னி, தக்காளி குருமா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு காலையில என்ன வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மதியம் என்ன வேணுமோ அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட் என்ன வேணுமோ அதுவும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா அதாவது 7 நாட்களுக்கு வந்து ரூ. 1000 தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பள்ளி அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம ஷாப் எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியுங்களா? குமராபாளையம். அண்ணா குமராபாளையம். குமராபாளையத்துலயா? ஓகே. நம்ம காங்கேயம் உணவகத்துல நீங்க இப்ப என்னென்ன சாப்பிட்டீங்க? அசைவம் சாப்பிட்டேன். அசைவம் சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா. அண்ணா உண்மையே சொல்லணும். ரொம்ப எதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? ஓகே. ரேட்ல இப்ப ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்களா இல்ல பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்ல. பரவாயில்ல? அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கம்மியா இருந்துச்சுங்களா இல்ல அதிகமா இருந்துச்சுங்களா? எல்லாம் அதிகமா தான், மன திருப்தியா இருந்துச்சு. ஆனா மன திருப்தியா இருந்துச்சு. மனசு திருப்தி. அதாவது ரேட் எவ்வளவுங்கண்ணா? 70 ஒண்ணு 50 ஒண்ணு. 50. நீங்க சாப்பிட்டதுங்கண்ணா? நான் 70 ரூபா சாப்பிட்டேன். 70 ரூபா சாப்பிட்டீங்க. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. சரிண்ணா சரிண்ணா. ப்ரோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க நம்ம காங்கேயம் உணவகத்துல? நான் சைவம் தான் சாப்பிட்டேன். சைவம் சாப்பிட்டீங்க. சைவத்துல என்னென்ன ப்ரோ வச்சாங்க? சைவத்துல சாம்பார் வச்சாங்கண்ணா, ரசம் வச்சாங்க, மோர் வச்சாங்க, அப்பளம் வச்சாங்கண்ணா. பா இது எல்லாமே வச்சிடறாங்க. வச்சாங்க. அதெல்லாம் அளவில்லா சாப்பிடணும். அளவில்லா சாப்பாடு. ரேட் எவ்வளவுங்கண்ணா? 50 ரூபாண்ணா. இல்ல வெறும் 50? ஆமாங்கண்ணா. என்ன ப்ரோ நம்பவே முடியல. வெறும் 50 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. இப்ப ஆமாங்க. மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இடத்துல 80 90 போகும்ண்ணா. போகும். இங்க சீப் அண்ட் பெஸ்ட்ண்ணா. சீப் அண்ட் பெஸ்ட். சோ இங்கதான் நீங்க எப்ப வந்தாலும் சாப்பிடுறீங்களா? இங்கதான் ரெகுலர் கிடண்ணா. ஓ இங்கதான் ரெகுலராவே. சோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பாய். வணக்கம். ஆனா நம்ம காங்கேயம் உணவகத்துல இப்ப நீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க? சாப்பாடு. சாப்பாடு என்ன சாப்பாடுங்கண்ணா? அசைவ சாப்பாடு. ஓகேண்ணா. அந்த என்னென்ன குடுக்குறாங்க அசைவ சாப்பாட்டுல? சிக்கன் வறுவல், ஓகே. சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், ஓ இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்பளம். அப்பளமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பாருங்க எல்லாம் வந்து இருக்கு. சரி ஓகேண்ணா. இதோட ரேட் எவ்வளவுங்கண்ணா? 80 ரூபா. 80 ரூபாயா? பாட்டில் 80 ரூபா. ஓ பார்சல் 80. இங்கே சாப்பிடுற மாதிரி இருந்தா 70 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. நீங்க நம்ம காங்கேயம் உணவகத்துல வந்து எத்தனை டைம் வாங்கியிருக்கீங்க இது மாதிரி பார்சல்? ஒரு வருஷமா ஆயிடுது. 1 வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரேட் கம்மியா. டேஸ்ட் நல்லா இருக்குது, ரேட்டு கம்மி. ஓ டேஸ்டும் நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. வணக்கம். ஆனா நம்ம காங்கேயம் உணவகத்துல நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தான் சாப்பிட்டோம். சாப்பாடு அப்புறம் சாப்பாடு சாம்பார் ஓகேண்ணா. எல்லாம் நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. ஓகேண்ணா. ஆமா. அது ரேட் எவ்வளோங்கண்ணா? ரேட்டு சைவ சாப்பாடு 50 ரூபா, ஓகேண்ணா. அசைவ சாப்பாடு 70 ரூபா. ஓகேண்ணா. நீங்க சாப்பிட்டது வந்து 50 ரூபா சாப்பாடு. ஆமா. ஓகேண்ணா. ரேட்டு கம்மியா இருக்குல்ல? ஆமா. சோ சாப்பாடு தரம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா இல்ல எப்படி இருக்கு? இல்ல தரமும் நல்லா இருக்கு. தரம் நல்லா இருக்கு. சோ அதனாலதான் வரீங்க. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. ஆமா. இல்ல இப்ப ரேட்டு கம்மியா இருக்கலாம். சோ அதனால தரம் கூட கொஞ்சம் கம்மியா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல அப்படி இல்ல. அப்படிலாம் இல்ல. இப்ப நம்ம காங்கேயம் உணவகத்துல நீங்க எத்தனை நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 6 மாசம் சாப்பிட்டுருக்கோம். 6 மாசமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வந்து சாப்பிட்டீங்கன்னா 2 பேர் சாப்பிட 50 ரூபாயே சாப்பிடுறீங்க இல்ல 70 ரூபா சாப்பாடு அது சாப்பிடுவோம். அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். ஓ வாரத்துக்கு ஒரு நாள். ஏன்னா தினைக்கும் சாப்பிட்டா உடம்பு. ஆமா. சரி அதனால வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுறீங்க. ஆமா. ஓகேண்ணா. இப்ப அந்த 2 இதுல பாத்தீங்கன்னா இந்த 70 ரூபா சாப்பாடு இருக்கு, 50 ரூபா சாப்பாடு இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு? நமக்கு வந்து சைவ தான். அதான் பிடிச்சிருக்கு. சரிண்ணா. ஓகேண்ணா.